ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு புதுமையாக செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புதுமையான ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழி நீங்கள் வாங்கி செய்கிறத விட இது போல் நாட்டுக்கோழி வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தும் கூட. இது வரைக்கும் நம்ம டைம் பாஸ் சேனலை பார்க்காத நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பிக்னஸ் கூட வந்து தெரியாதவங்க கூட தெரிஞ்சுட்டு பண்ணணுன்றதுனால இந்த வீடியோவில் நான் எப்படி க்ளீன் பண்ணணும், நான் கறி எப்படி க்ளீன் பண்ணணுன்றதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கறியை க்ளீன் பண்ணும் பொழுது நம்ம வாஷ் பண்ணும் பொழுது அதில் குட்டி முடியெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 டைம் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4வது முறை வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது கொஞ்சமாக மஞ்சள் அப்புறம் கல்லுப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா அந்த கறியை வந்து குடஞ்சி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற வளவளப்பு, நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையில்லாத அந்த கொழுப்பு மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் வந்துடும். அதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வீடியோவை போடுறேங்க. மஞ்சத்தூள், எந்த நான்வெஜ் நீங்கள் சமைக்கிறதா இருந்தாலும் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கறி கடையில் வந்து எவ்வளோ நேரம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மேலே என்னென்னலாம் உட்காந்துருக்குன்னு தெரியாது நமக்கு. இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறதுனால நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. நல்லாவே நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியும் வந்து கீழே ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தா தான் புதுமையான முறையில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். புதுமையான முறைனா இதில் டிஃப்ரெண்ட்டான சில பொருட்கள்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அந்த பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியாமையே போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன்றது உங்களுக்கு தெரியும். பாதியில் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக வரலன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி வந்து கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கறி குழம்புக்கு ரொம்ப பொடிசாக போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து குழந்தைங்க, என்னுடைய பசங்க வந்து வாயில் படக்கூடாது கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. வெங்காயம், கருவேப்பிலை இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம என்ன தான் உங்களுக்கு நம்ம திட்டி சாப்பிட வச்சாலும் முழுசாக இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனால் வந்து அது நல்ல குழம்போடு நல்லா கலந்துடணும்னு சொல்லிட்டு நல்ல பொடிசாக தான் நான் எப்போவுமே எல்லாமே கட் பண்ணி சேர்த்துப்பேன். இப்போ 4 தக்காளி எடுத்துக்கிறேங்க. 6 வெங்காயம் 4 தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளி அளவு கம்மியாக தான் எப்போவுமே சேர்த்துக்கணும் நான்வெஜ்ஜுக்கு, இல்லைனா இனிப்பு வந்துடும் குழம்புல. தாளிக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். இப்போ தாங்க முக்கியமான பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு ஜாரு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு. இந்த குழம்புக்கு மிளகு ரொம்ப அவசியங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க, கூடுதல் சுவையோடு இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 4 கிராம்பு போட்டிருக்கேன். நம்ம தாளிக்கும் பொழுதும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். கிராம்பு 4, பட்டை 2. அது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன்.
நம்ம குழம்பு செய்யும் பொழுது அதில் மிளகாத்தூளும் போட போகிறோம். அதனால் ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி காரம் எனக்கு குறைவாக தேவைப்படுது குழந்தைங்களுக்காக. நீங்கள் இதில் 3 மிளகாய் கூட வச்சு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நான். நீங்கள் இஞ்சி பூண்டு நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டு கூட இந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி பேஸ்ட் வச்சுருந்தேன், அதனால் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறது எப்போவுமே நல்லது. இப்போ என்னென்னு பார்த்துட்டோம். எப்படி தாளிக்கலாம், என்னென்னலாம் ஆட் பண்ணி எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிகினர்ஸும் புரிஞ்சு செய்யணுன்றதுக்காக நான் பொறுமையாகவே இந்த வீடியோவை கொண்டு போயிருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சிடுறேன். குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் பேன் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆயிலியே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சு ஆயிலியே ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்க 3 கிராம்பு, பட்டை, எண்ணெய் பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேனில் செய்கிற மாதிரி இருந்தால் நல்ல அடிகனமான பேனாக எடுத்துக்கோங்க. எப்பவுமே கறி குழம்புலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த முக்கியமான மசாலாவையும் இதில் சேர்த்தாச்சு. இதுதான் இந்த குழம்புக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த்து தாங்க ஆகுது. நிறைய பேர் லேக்குக்கு மேலேயே வியூவர்ஸ் வந்திருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைபர் 600 இப்போ தாங்க தாண்டி இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணி கொடுக்கணுங்க. எப்போவுமே உடனே நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி விசில் வச்சிடக்கூடாது. இதுலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு இல்லை ஏதாச்சும் பிளேட் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் அந்த ஆயிலையே ஃப்ரை ஆகிற மாதிரி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலையே. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இப்போ சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் பொழுது ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இது டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த முறை நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. நான் அப்படியே தான் செய்கிறேன். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆயிலையே ஃப்ரை பண்ணி கொடுங்க, அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இப்போ போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அந்த தண்ணி விடுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது அதில் தண்ணியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் பாலாக எடுத்து நீங்கள் ஊற்றலாம். நான் சேர்த்துக்கல தேங்காய் பால். தேங்காய் பாலாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்குங்க. தேங்காவை அரைச்சி சேர்க்குறத விட தேங்காய் பால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் 3 விசில் வச்சுக்கிறேன். வெயிட் போட்டு 3 விசில் வச்சுக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா.
தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. முக்கியமாக வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பிராய்லர் கோழி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது போல் நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.